வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். நண்பர்களுக்கு ஜீவகாந்த பெருக்க பயிற்சியில இரண்டாவது பயிற்சியாகிய கண்ணாடி பயிற்சியுடைய விளக்கத்தை நாம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். எல்லாருமே கண்ணாடி வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். வாங்காதவங்களும் நிச்சயமா கண்ணாடி ஒன்றை நீங்க வாங்கி கொள்ளணும். ஏன்னா இந்த பயிற்சி நமக்கு பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. மிக குறிப்பாக மிக குறுகிய காலத்துல இந்த பயிற்சியினுடைய நேரம் நான் சொன்னது போல 15 நிமிடம். 2 நிமிடம் கண்ணாடியை பார்க்கிறோம், 3 நிமிடம் கண் பொத்துதல். இது போல 3 முறை நம்ம செய்கிறோம். 15 நிமிடம் இந்த பயிற்சியுடைய நேரம். ஆனால் இந்த பயிற்சியிலே நாம் பெறக்கூடிய பலன் பல ஆயிரம் மடங்கு சக்திகளை, பிரபஞ்ச சக்தியை நமக்குள் ஈர்ப்பதற்கான ஒரு பலனை நம்ம பெற போறோம். அப்போ அந்த ஆற்றலினுடைய வெளிப்பாடு நம்ம உடல்ல இருக்கிற நோய்களை எல்லாம் போக்கும். மனதில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் தெளிவுபடுத்தப்படும். வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், சிக்கல்கள், இன்னைக்கு சிக்கல்கள் இல்லாத மனிதனே இல்லைங்கிற அளவுக்கு பிரச்சனைகள் அவ்வளவு பெருகி கிடக்குது. அது குடும்ப ரீதியாக, உறவுகள் ரீதியாக, ஒரு தனி மனிதனுடைய வெற்றி ரீதியாக, அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பொருளாதார பிரச்சனைகள், சிக்கல்கள், ஒரு திருமணம், ஒரு குழந்தையின்மை, ஒரு வீடு, இது எல்லாமே பல்வேறு விதமான சிக்கல்கள்ல நம்ம சிக்கியிருக்கிறோம். அப்ப இந்த பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் விடுபடுவதற்கு நமக்கு என்ன வேணும்னா அந்த பிரபஞ்ச ஆற்றல் முழுமையா நமக்கு வேணும். அப்ப பிரபஞ்ச ஆற்றல் முழுமையாக நாம் பெறும்போது இந்த சிக்கல்களிலிருந்தெல்லாம் விடுதலை இயல்பாகவே நம் அனைவருக்கும் கிடைக்கும். அப்போ இந்த பயிற்சி மிக மிக அவசியம். இதற்குன்னு ஒரு பொருள் செலவு ஒரு 1000 ரூபாய் அப்படிங்கிறத நீங்க பெரிதாக பார்க்க வேண்டாம். சரிங்களா? லைஃப் லாங் நமக்கு பயன்படக்கூடிய ஒரு பயிற்சி. அப்ப அதுக்கு நம்ம எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பாருங்க. சரி, இதுல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா கண்ணாடியோட அளவு சொல்லியிருக்கிறோம், அதனோட சொல்லியிருக்கோம், திக்னஸ் சொல்லியிருக்கோம், அது எல்லாரும் வாங்க சொல்லியிருக்கிறோம். மற்ற சில விளக்கங்கள் நான் மறுபடியும் ஜீவகாந்தத்திற்கு விளக்கம் கொடுக்க விரும்பல. ஏன்னா அதில் நீங்க நிறைய நம்ம சிந்திச்சிருக்கிறோம். உங்களுக்கு தேவைன்னா நம்ம தீப பயிற்சியை ஒரு முறை நீங்க ரீகால் பண்ணிக்கோங்க. தீப பயிற்சியில் இருக்கிற அத்தனை பலன்களுமே கண்ணாடி பயிற்சியில உண்டு. கண்ணாடி பயிற்சி தீப பயிற்சியினுடைய உயர்நிலை பயிற்சின்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? தீப பயிற்சியினுடைய அடுத்த லெவல் பிராக்டிஸ். தீப பயிற்சி எப்படி சொல்லலாம்னா ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணி 100 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். சரிங்களா? ஆனால் கண்ணாடி பயிற்சி ஒரு 10 பைசா செலவு பண்ணி 100 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி. அது மாதிரி பல மடங்கு பெனிஃபிட் இந்த கண்ணாடி பயிற்சியில நிகழும். ஆனா இந்த கண்ணாடி பயிற்சியை சக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு அடிப்படை தகுதி தீப பயிற்சியை நம்ம சரியா முறையாக செய்து வெற்றி பெற்றிருக்கணும். அப்பதான் கண்ணாடி பயிற்சி சக்சஸ் ஆகும். நிறைய பேர் கண்ணாடி பயிற்சி அதனுடைய பலன்கள்ல பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான பலன்களை நம்ம சொல்ல முடியும். நான் முன்னரே சொன்னது போல உடல்ல இருக்கிற பல நோய்களை குணப்படுத்தலாம். உங்க வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்களை, தடைகளை நீக்கலாம். சரிங்களா? மிக முக்கியமாக நம்ம கர்ம வினைகளை போக்கிக் கொள்வதற்கு அது ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு பயிற்சி. பாவ பதிவுகளை நம்மிடமிருந்து நீக்குவதற்கு. இதில் இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன். நம்முடைய உயிராற்றல் நம்ம உடல்ல இருந்து வெளியே ப்ரொஜெக்ட் ஆகிறத உங்களால பார்க்க முடியும். சரிங்களா? கண்ணாடி நீங்க பார்க்கும்போது எல்லாருக்கும் உருவம், பிம்பம் தான் தெரியும் இல்லையா? நீங்க இந்த பயிற்சி செய்து கொண்டு நீங்க பார்க்கும்போது ஆரம்பத்துல நம்முடைய உருவம் தெரியும். ஆனா நீங்க ஆழமாக உணர்ந்து அந்த கண்ணாடியில கூர்ந்து கவனிக்க கவனிக்க உங்க உருவத்தை சுற்றி ஒரு ஒளி வட்டம், ஒரு வெண்ணிறமான ஒரு
வளையம் போல ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கலாம். அது எல்லாருக்குமே மேக்சிமம் தெரியும். சரிங்களா? அப்புறம் அந்த வளையத்தினுடைய தன்மை அப்படியே அதிகரித்து கொண்டே போகும். ஒரு சிலருக்கு முகம் அப்படியே மறைஞ்சிரும். உங்க முகத்தை தான் பார்ப்பீங்க, ஆனா முகம் தெரியாது. அப்படியே உடல் அப்படியே மறையறக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கண்ணுல வந்து நார்மலா 2% ஆற்றல் தான் வெளியே போகுதுன்னு வச்சுக்கோங்க. 2% எனர்ஜி வெளியே போகுது. இது நீங்க ஒரு பொருளை பார்க்கும்போது அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆற்றல் வந்து வெளியேறுவதற்கு ஆரம்பிக்கும். இப்போ நாம நம்முடைய உருவத்தையே இந்த இடத்துல கூர்ந்து கவனிக்க கவனிக்க இங்க ஆற்றல் விரயம் கிடையாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நாம மற்றொரு வடிவத்தை வேறொரு வடிவத்தை இந்த ஜீவகாந்தம் எடுக்கும்போது ஆற்றல் விரயம். ஆனா அதில் தன்னுடைய உருவத்தையே பார்க்கும்போது இதுக்கு ஆற்றல் விரயம் இல்லை. அப்போ இந்த தன்னுடைய உருவத்தையே அது கூர்ந்து கவனிக்க கவனிக்க இப்ப நம்ம கண்கள்ல இருந்து காந்த ஆற்றல் வெளியே போகுது. அந்த காந்த ஆற்றல் கூட உயிர் துகள்களும் சிலது வெளியே போயிட்டு தான் இருக்கு. இப்போ ஒரு தண்ணி ஓடிட்டு இருக்கு. அந்த தண்ணி ஓட்டத்துக்கு கீழே சிறு சிறு கற்கள் அப்படியே உருண்டு போகும், பார்த்திருக்கீங்களா? மணலும் கற்களும் அப்படியே மென்மையாக மெதுவாக நகர்ந்து செல்லும். அப்ப இந்த நீரோட்டத்தினுடைய வேகத்திற்கு அந்த தண்ணீரோ கல்லோ போகாது. ஆனா அது ஒரு குறிப்பிட்ட வேகத்துல மெதுவா செல்லும். அந்த மாதிரி நம்ம கண்கள்ல இருந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்க்கிறப்போ, ஒரு பொருளை பார்க்கிறப்ப கண்கள்ல இருந்து ஆற்றல் போகும். கூடவே உயிர் துகள்கள் சிலது வெளியே போகும். ஆனா நாம் இந்த மாதிரி பயிற்சியில கூர்ந்து அந்த உருவத்தை கவனிக்க கவனிக்க நம்ம உயிராற்றல் டோட்டலா ப்ரொஜெக்ஷன் ஆகி கண்ணு வழியே வெளியே போறக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்படி போகும்போது 2% போயிட்டு இருக்கிற அந்த எனர்ஜி 3, 4, 5, 6ன்னு கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட நாள் நீங்க தொடர்ந்து செஞ்சிட்டீங்கன்னா 51% இந்த ஆஸ்ட்ரல் வந்து என்ன ஆயிரும், வெளியே ப்ரொஜெக்ஷன் ஆகும். இதைத்தான் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். உயிராற்றல் முழுமையாக அந்த 100% 51% ப்ரொஜெக்ஷன் ஆகிறப்ப நமக்கு பல்வேறு விதமான சக்திகளை நாம வந்து இந்த பிரபஞ்சத்துல பெற முடியும். சரிதானுங்களா? அது நம்ம உடல் கடந்து இந்த உயிர் நிலையில, ஆத்ம நிலையில பல்வேறு நன்மைகளை நாம செய்ய முடியும், பெற முடியும். சரிங்களா? அப்ப ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் நடக்கிறப்ப அந்த கண்ணாடியில நம்முடைய உருவம் அப்படியே மறையும். நிறைய பேருக்கு இந்த அனுபவம் வரும். அனுபவம் வரலைன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. சரி, ஒரு சிலருக்கு வரலாம், வராமே போகலாம். ஆனா மேக்சிமம் நடக்கும். அப்போ உருவம் மறையுதுன்னா நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? டோட்டலா பிளர் ஆயிரும். இதுல ஒரே ஒரு மிக முக்கியமான குறிப்பு உங்களுக்கு சொல்லணும். இது ரொம்ப ரேரு, இருந்தாலும் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து சொல்றோம். அதாவது இப்படி ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் ஆகிறப்ப சிலருக்கு வந்து தேவையற்ற உருவங்கள் காட்சிப்படுத்திடும். அதாவது நம்ம மனதில் என்ன நினைச்சிட்டு இருக்கோமோ, என்ன மாதிரியான தன்மைகள் இருக்கோ அதற்கான உருவத்தை காட்டக்கூடிய அளவுக்கு கூட அந்த விஷயத்திற்கு ப்ரொஜெக்ஷன். இப்போ ப்ரொஜெக்டரில் ஒரு படம் காமிச்சா எப்படி அங்கே ஓடுதோ அது மாதிரி நம்மளுடைய உயிராற்றல் ப்ரொஜெக்ட் ஆகிறப்ப அதனுடைய தன்மை அங்கே வெளிப்படும். இப்போ வள்ளலாருடைய கோவில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடியில முருகர் காட்சியளித்தார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்ப வள்ளலார் முருகரை தீவிரமாக பக்தி செய்து அதை அவர் பார்க்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல அந்த ப்ரொஜெக்ஷன் அப்படி நடக்கும். இதே வேற ஏதாவது ஒரு உருவத்தை நம்ம மனதில் நினைத்து கொண்டு பார்த்தோம்னா அந்த உருவம் தெரியும். இப்படி மகான்களுடைய உருவம், கடவுள்களுடைய உருவம், இது எல்லாத்தையுமே நம்மளால வந்து பார்க்க முடியும். நம்ம மனதில் என்ன இருக்கோ அது ப்ரொஜெக்ஷன் ஆகும். இப்ப சில நேரங்கள்ல அந்த தேவையற்ற உருவங்கள் கூட காட்சி அளிக்கலாம். அது நம்ம கர்மாவினுடைய வெளிப்பாடா கூட இருக்கலாம். அப்ப அது போன்ற உருவங்கள் நான் சொல்றது வந்து லட்சத்தில் 1 கோடியில் 1 தான் நடக்கும். இருந்தாலும் ஒரு ஒரு அவேர்னஸ்க்காக நான் கொடுக்குறேன். அப்படி ஏதாவது உருவம் தெரிஞ்சா ஒன்றும் பண்ண வேண்டாம், கண்ணை மூடி உட்கார்ந்தீங்கன்னா போதும். அந்த கர்மா வந்து டோட்டலா வெளியே போகுது.
சரிதானுங்களா? அப்படி போறப்ப நீங்க கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா போதும், அந்த ஆஸ்ட்ரல் வந்து அதன் மூலியமா வெளியே டிராவல் ஆகி போய்க்கும். சரிங்களா? அப்ப இது ஒன்றை மட்டும் நீங்க குறிப்பாக வைத்துக் கொள்ளுங்க. கம்பல்சரி 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்கணும். நிறைய பேர் அவ்வளவு நேரம் இருக்கிறது இல்லை. ஆனா கம்பல்சரி 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்கணும். 3 தடவை குறைஞ்சது பண்ணணும். ஆரம்ப காலத்துல 4 தடவை 5 தடவை பண்ணாலும் தவறு கிடையாது. நேரம் இருந்ததுன்னா பண்ணுங்க. இல்லாட்டி 3 தடவை போதும். நம்ம டெய்லியுமே இதை பண்ணிட்டே இருக்கிறதுனால நம்ம 3 தடவை பண்றது வந்து மிக அதிகமாக நமக்கு போதுமானதாக இருக்கும். ஆனா டெய்லி இது ரெகுலரா பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெகுலரா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல இது உட்கார்ந்து இந்த பயிற்சி பண்றதுக்கு ஆரம்பிச்சோம்னா அந்த இடத்துல பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள பாயறதுக்கு ஆரம்பிச்சிரும். ரெகுலரா அந்த டைம்ல பிரபஞ்ச சக்தி அங்க இறங்கிட்டே இருக்குங்கிறத நம்ம வந்து தியான வகுப்புல அதை பற்றி வந்து நம்ம வந்து பேசியிருக்கிறோம். சரிதானுங்களா? அப்ப கண்ணாடி பயிற்சி, கண்ணாடி சொல்லிட்டோம், எப்படி என்ன பண்ணுங்கிற சொல்லிட்டோம். சரி, அடுத்தது டிஸ்டன்ஸ். நான் அன்னைக்கே சொன்னேன் 3ல இருந்து 5 அடி தொலைவில் நீங்க உட்காரணும். ஏன் சார் அவ்வளவு தொலைவில் உட்காரணும்னா உங்களோட முழு உருவம் கண்ணாடியில தெரியணும். அதுதான் பர்பஸ். சரிங்க, நம்முடைய முழு உருவமும் கண்ணாடியில தெரிகிற மாதிரி நாம வந்து உட்காந்துக்கணும். சரிங்களா? அப்போ ஒரு 3ல இருந்து 5 அடி தள்ளி உட்கார்ந்தீங்கன்னா தான் உங்களோட முழு உருவமும் உங்க கண்ணாடிக்கு வந்து வரும். அந்த கையில காலில் தெரியாம இருக்கிறது, தலையில தெரியாம இருக்கிறது, அந்த மாதிரி இருக்க வேண்டாம். முழு உருவம் தெரிகிற மாதிரி உட்காரணும். முடிஞ்ச வரைக்கும் கீழேயே உட்காருங்க, மேட் போட்டு. சேர் தவிர்த்துக்கிறது நல்லது. அதற்கு அடுத்தது கண்ணாடி செவுத்துல வைக்கணும். கண்ணாடி மேல செவுத்தை ஒட்டி வச்சிருப்போம், கீழே எப்பவுமே தள்ளி வச்சிருப்போம், அப்பதான் விழுகாதுன்னு சொல்லி. அது வந்து ஒரு 1 இன்ச் அல்லது 2 இன்ச் அளவுக்கு தள்ளி இருந்தா போதும். நிறைய பேர் ரொம்ப தள்ளி வச்சுக்குவாங்க. ரொம்ப தள்ளி வச்சீங்கன்னா உருவம் தெரியறது வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். கீழ்ப்பக்கம் தரையில வைக்கிற அந்த கண்ணாடியுடைய பகுதி சுவற்றிலிருந்து 1 இன்ச் அல்லது 2 இன்ச் தள்ளி இருந்தா போதும். அதுக்கு மேல ரொம்ப இழுத்து வைக்காதீங்க. கண்ணாடி உருவம் வந்து தெரியாது. 2வது ஸ்ட்ரைட்டா அந்த கண்ணாடியோட பிம்பம் போயிட்டு வராது. ஆனா முடிஞ்ச வரைக்கும் அதை நீங்க சரியா வச்சுக்கலாம். வீட்டுல வச்சு பதிக்கிறவங்களா இருந்ததுன்னா கண்ணாடி பயிற்சிக்குன்னு ஒரு கண்ணாடி வாங்கி அந்த இடத்த வந்து 2.5க்கு 1.5 வந்து ரெடி பண்ணி அந்த இடத்துல பதிச்சு ஒரு ஸ்கிரீன் மாதிரி போட்டுக்கலாம். இப்படி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க நம்ம நண்பர்கள். ரெகுலரா அது ஃபிட்டடா இருக்கும். யார் வேணா உட்காந்து பயிற்சி பண்ணிக்கலாம். சரி, பயிற்சிக்கான நேரம் வந்து 3 to 9 நம்ம சொல்லியிருக்கிறோம். 3 to 4.5 சிறப்பு, 4 to 6 மிக சிறப்பு, 6 to 7 ஓகே, 7 to 9 செய்யலாம். சரிதானுங்களா? ஆனா முடிஞ்ச வரைக்கும் 7 மணிக்கு முன்னாடி செய்யுங்க. அதுக்கு முன்னாடி 6 மணிக்கு முன்னாடி செய்யறதுக்கு முயற்சி பண்ணு. எந்த அளவுக்கு ஏர்லியரா செய்யறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன் வந்து அதிகம். அந்த காந்த ஆற்றல் வந்து தூய்மையா இருக்கும். அந்த அளவுக்கு பலனை வந்து நம்ம அதிகமாக பெற முடியும். சரிங்களா? அதே போல கண்ணாடி பயிற்சிக்கான உடை அது ரொம்ப ரொம்ப அவசியம், முக்கியம். கண்ணாடி பயிற்சியினுடைய உடை லைட் கலரா இருக்கணும். ஆண்களா இருந்தா ஒயிட் வேஷ்டி எடுத்து அப்படியே போத்திக்கலாம். சரிதானுங்களா? பெண்களுமே ஒயிட் வேஷ்டி ஒன்று வச்சுக்கிட்டு அதை அப்படியே போத்திக்கலாம். சரிங்களா? முகம் மட்டும் தெரிகிற மாதிரி வச்சிருந்தீங்கன்னா போதும். சரிங்களா? மற்ற பகுதியெல்லாம் ஒயிட்டா இருக்கிற மாதிரி நீங்க கவர் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துக்கலாம். கண் பொத்துதலுக்கு மட்டும் அந்த துணியை தூக்கிட்டு அப்படியே கண் பொத்திக்கலாம், அப்படியே நார்மலா வச்சுக்கலாம். அது நீங்க பழக பழக சரியாயிக்கும். முடிஞ்ச வரைக்கும் லைட் கலர், டார்க் கலர் தவிர்த்தே ஆகணும். கம்பல்சரி டார்க் கலர் வேண்டாம். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் லைட் கலரை யூஸ் பண்ணுங்க. ஒயிட் வந்து வெரி வெரி பெஸ்ட் கலர். ஏன்னா ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்க்கிற பார்வை இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த குறிப்பை நல்லா மனசுல நோட் பண்ணிக்கோங்க. எப்படி சார் பார்க்கணும் அப்படின்னா முழு உருவத்தையும் பார்க்கணும். சரிதானுங்களா? முழு உருவத்தையும் பார்க்க முடியுமா அப்படி ஒரு கேள்வி இருக்கு. முழு உருவத்தையும் பார்க்க முடியுமா அப்படின்னா எடுத்தோடனே பார்க்கறது கொஞ்சம் சிரமம்.
அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நான் அந்த பயிற்சி நடத்துறப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்ம ஆப்போசிட்ல ஒரு உருவம் இருக்கு இல்லையா? இப்போ உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருடைய வலது கண்ணை பாருங்கன்னா எப்படி நீங்க பார்ப்பீங்க? கிராஸா பார்ப்பீங்க. உங்களோட வலது கண்ணுக்கு நேரா அவரோட இடது கண் இருக்கும். உங்களோட இடது கண்ணுக்கு நேரா அவரோட வலது கண் இருக்கும். அப்படித்தான் இருக்கும். ஆப்போசிட்டா உட்கார்ந்திருந்தா. நீங்கள் நானும் நேருக்கு நேரா உட்கார்ந்து அப்படித்தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா, ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட வலது கண்ண பாருங்கன்னா, கிராஸா பார்க்குறீங்கல்ல? அது மாதிரி ஆப்போசிட்ல உங்க உருவம் இருக்கு இல்லையா? அந்த உருவம் ஆ வேற ஒரு உருவம் மாதிரி நீங்க உதாரணத்துக்கு நெனச்சுக்கிட்டு, அதனோட வலது கண்ணுங்கிறப்ப கிராஸா பார்க்கணும். அந்த உருவத்திற்கு எந்த வலது கண்ணோ, அந்த வலது கண்ணை நீங்க வந்து பார்க்கணும். சரிதானுங்களா? அப்போ அது உண்மையாலுமே ஒரு உருவம். நாமலாம் அங்க ஒரு பிம்பம் எடுத்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் கண்ணாடிக்கு. ஆனா உண்மையாலுமே நாம வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி இருக்குன்னு பார்த்து, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஆ அந்த பார்வை வந்து அந்த மாதிரி இருக்கணும். சரிங்களா? அந்த பார்வை ஃபர்ஸ்ட் ஒரு 30 செகண்ட் 2 நிமிஷம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு 30 செகண்ட் அந்த கண்களை மட்டும் நீங்க அப்படியே கூர்ந்து கவனிக்கணும். அப்புறம் ஒரு 30 செகண்ட் அப்படியே முகம் முழுக்க அப்படியே விரிஞ்சு பார்க்கணும். அப்புறம் ஒரு நிமிஷம் அப்படியே உடல் முழுக்க பார்த்தீங்கன்னா, உங்க ஹோல் பாடி அப்படியே கிளீனா தெரியும். இல்லாட்டி நம்மளுடைய தொண்டை மையம் இருக்கு இல்லையா? தொண்டை குழி, அநாகத சக்கரம் இருக்கு இல்லையா? சாரி, விசுக்தி சக்கரம். அந்த மையத்த கரெக்ட்டா நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஹோல் பாடியும் தெரியும். ஹோல் பாடி அப்படியே தெரியும். சரிதானுங்களா? அப்ப அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? பார்க்கறதுக்கு பழகணும். பழக பழக வந்துரும். அ ஒரு 2, 3 டைம் அ கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கும். அத பத்தி ஒண்ணும் பெருசா நீங்க பார்த்தா போதும். ரொம்ப யோசிக்கவெல்லாம் இல்ல. தேவையில்ல. அதே மாதிரி பின்பக்கம் ரொம்ப முக்கியம். இந்த கண்ணாடியில பின்பக்கம் நெறைய பொருட்கள் கசமுசான்னு ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா, அந்த டிஸ்டர்ப் உங்களுக்கு இருக்கும். நீங்க கண்ணாடி பார்க்கிறப்ப அந்த பொருள், அந்த காட்சி அதெல்லாமே நம்ம தவத்தை டிஸ்டர்ப் பண்ணும். அப்ப பின்பக்கம் முடிஞ்ச வரைக்கும் பெரும்பாலும் எதுவும் இல்லாத பொருள் இல்லாத இடத்துல உட்கார்ந்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அப்படி எதுவும் யாரும் நடக்காம, படுத்திருக்காம, அப்படி இருக்கிற மாரி ஒரு இடத்த நீங்க தான் தேர்வு பண்ணிக்கணும். ஓகே. அப்புறம் இந்த கண்ணாடி பயிற்சியில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆ லைட் செட்டிங் இருக்கு பாருங்க. அது எங்க இருக்கணும் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு செவுத்துல நீங்க கண்ணாடி சாய்ச்சு வச்சிருக்கீங்க. அந்த செவுத்துல பல்ப் இருக்கணும். எந்த எந்த செவுத்துல கண்ணாடி சாய்ச்சு வச்சிருக்கீங்களோ, அந்த செவுத்துல உங்களோட பல்ப் இருக்கணும். அப்ப அந்த செவுத்துக்கு ஆப்போசிட்டா நீங்க 3 அடி அல்லது 4 அடி, 5 அடி தள்ளி உட்காரும்போது, அந்த பல்போட வெளிச்சம் உங்க மேல படும். அது கண்ணாடியில பார்க்கிறப்ப கிளியரா தெரியும். சிலர் எப்படி வச்சு உட்கார்ந்துருவாங்கன்னா, ஆ கண்ணாடிக்கு ஆப்போசிட்டா பல்ப் இருக்கும். அந்த பல்ப் நம்மளோட தலைப்பகுதியில பட்டு கீழ பிம்பம் விழுகிற மாரி காமிச்சுருவான். அப்படி வரக்கூடாது. தீபத்தை வைத்துக்கொண்டு வள்ளலார் கண்ணாடி பயிற்சி பண்ணாருன்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. தீபம் இருக்கும், கண்ணாடியும் இருக்கும். தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி 2ம் வள்ளலார் பண்ணாரான்னு தெரியாது. ஆனா கண்ணாடியில உடலை பார்ப்பதற்காக தீபத்தை அவர் பயன்படுத்தி இருக்கலாம். அது வேணா கரெக்ட்டா இருக்கும். சரிதானுங்களா? இந்த கண்ணாடியில இப்போ இப்போ வந்து லைட் நமக்கு நெறைய இருக்குது. அந்த காலத்துல லைட் இல்ல இல்லையா? கரண்ட் இல்ல இல்லையா? அப்ப அந்த பயிற்சி பண்ணோம்னா உருவம் தெரியும். உருவம் தெரியும்னா தீபம் ஏற்றி வைத்து ஆகணும். அது அதிகாலை பண்ணும்போது நிச்சயம். அப்போ அவர் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு கண்ணாடி பயிற்சி பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். சரிதானுங்களா? அப்ப நாமளும் நம்ம தீபம் ஏற்ற வேண்டியதில்ல. ஏத்துனாலும் நல்லதுதான். பட் அந்த லைட் வெளிச்சம் நம்ம முகத்துல படுற மாரி, நம்ம உடல்ல படுற மாரி வச்சுக்கிட்டு, அதுலேருந்து அந்த கண்ணாடி பார்த்தோம் அப்படின்னா, அந்த வியூ வந்து ஃபுல்லா நமக்கு வந்து கிளியரா, ப்ராப்பரா தெரியும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம். அதேபோல ஃபேன் வந்து ரொம்ப அதிகமா ஓடாம பார்த்துக்கோங்க. இந்த கண்ணாடி பயிற்சி தீப பயிற்சிக்கு ஃபேன் போட மாட்டீங்க. நெறைய பேர் கண்ணாடி பயிற்சி ஃபேன் போட்டு எப்பவும் போல உட்காருவாங்க. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, தீபம்னா காத்துக்கு ஆடும் சார் அப்படிங்கிறத விட, இந்த அலை நம்ம கண்கள்ல இருந்து போற அலை அந்த கண்ணாடியில மோதி சிதறி பிரதிபலித்து நமக்கு ரிட்டர்ன் வரணும். சரி, அந்த பர்ட்டிகுலரா நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அந்த எனர்ஜி அனுப்புறோம். அப்போ அந்த அலையில வந்து டிஸ்டர்ப் ஆகாம இருக்கணும் அப்படின்னா,
சரிங்களா? நம்ம ஃபேனை வந்து ரொம்ப ஃபாஸ்டா வைக்காதீங்க. மைல்டா என்ன தேவையோ, அடிப்படையான காற்று சுழற்சிக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். அது தப்பில்ல. பட் ரொம்ப அதிகமா வந்து வைக்க வேண்டாம். இப்ப எப்பொழுதும் போல நான் முதல்லயே மறுபடியும் சொல்றேன். கண்ணாடி தெய்வ பயிற்சி கேட்காதவங்க தயவு செஞ்சு கேட்டுருங்க. அதுல நெறைய விஷயங்கள், நுட்பங்கள் நம்ம வந்து பேசி வச்சிருக்கோம். காலையில 9 மணிக்கு மேல இந்த பயிற்சிய கட்டாயம் பண்ணக்கூடாது. மறுபடியும் சொல்றேன், கட்டாயம் பண்ணக்கூடாது. அது பல்வேறு விதமான விளைவுகளை நமக்கு ஏற்படுத்திரும். சரிங்களா? அதனால அது பண்ண வேண்டாம். 9 மணிக்கு முன்னாடி நீங்க பண்ணுங்க. 3 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நீங்க பண்ணலாம். ஆ சரி. இது எப்பொழுதும் போல நம்ம வெறும் வயிற்றில தான் பண்ண போறோம். இதுல ஒண்ணும் சிரமமெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, சரி. போதும்னு நெனைக்கிறேன். இந்த அளவுக்கு நீங்க இந்த பயிற்சி பற்றிய விளக்கத்த நீங்க வந்து தெளிவா பெற்றிருக்கிறீங்க. கண்ணாடி பயிற்சி சேம் தீப பயிற்சி மாதிரியே தான். கண்ணாடி எடுத்துட்டு அந்த இடத்துல தீபத்த வச்சுக்கிறீங்க. சாரி தீபத்த எடுத்துட்டு அந்த இடத்துல கண்ணாடி வச்சுக்கிறீங்க. உட்கார டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்குங்க லைட்டா. ஃபுல் ஃபோக்கஸ்ல முழு கவனத்தோட 2 நிமிஷம் நீங்க அந்த உருவத்தை நீங்க வந்து நல்லா கூர்ந்து கவனிக்கணும். அதுக்கப்புறம் 3 நிமிஷம் உங்களை நீங்களே வாழ்த்தணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிப்படை விதி. மென்சஸ் டைம், பீரியட்ஸ் டைம்ல இது வந்து நிச்சயமா பண்ணக்கூடாது, பண்ண வேண்டாம். அந்த நாள் விட்டா ஒண்ணும் தப்பில்ல. மற்றபடி எல்லா நாளுமே நீங்க தொடர்ந்து பண்ணலாம். மாதத்தின் 30 நாளுமே நீங்க வந்து தொடர்ந்து பண்ணலாம். ஒண்ணும் தவறு கிடையாது. சரிதானுங்களா? இது மிகுந்த, மிகுந்த, மிகுந்த பல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. சரிங்களா? அப்ப இந்த பயிற்சிய நம்ம முறையா நான் வந்து வெள்ளிக்கிழமை குடுக்கலான்னு சொல்லியிருந்தேன். வெள்ளிக்கிழமை வேண்டாம் விட்டுறலாம். ஏன்னா வியாழக்கிழமை ஃபங்ஷன் இருக்கிறதுனால, வெள்ளிக்கிழமை நம்ம சிம்பிளா ஒரு டாபிக் மட்டும் குடுத்துட்டு, அடுத்த திங்கட்கிழமை உங்களுக்கு இந்த பயிற்சிய வந்து நடத்திடலாம். ஏன்னா, அந்த அன்னைக்கு கொஞ்சம் நம்ம ஃப்ரீயா இருப்போம். உங்களுக்கு பயிற்சி குடுக்கறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். திங்கட்கிழமை காலையில ஆ நாம் ஒரு 4:45 டூ 5:15 20 மினிட்ஸ் சரிதானுங்களா? 4:30 கூட நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. திங்கட்கிழமை காலை 4:30 4:30க்கு நீங்க காலையில வரணும். அந்த ஒரு நாள் காலையில வந்துருங்க. சரிதானுங்களா? அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு எஃபெக்ட்ட வந்து நல்லா குடுக்கும். அதற்கு முன்னாடி இன்னும் டைம் இருக்கு நமக்கு. இன்னைக்கு என்ன கிழமை? புதன் தான். இன்னும் 4, 5 நாள் டைம் இருக்கு. கண்ணாடி பர்ச்சேஸ் பண்ணாதவங்க தயவு செஞ்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பர்ச்சேஸ் பண்ண முடியாத சூழல் இருக்கிறவங்க, நீங்க அத பத்தி கவலைப்பட வேண்டாம். தீப பயிற்சிய பண்ணிட்டு வாங்க. அப்புறம் கொஞ்சம் பொறுமையா கண்ணாடி வாங்கிக்கலாம். ஒண்ணும் அதுக்காக, "ஐயய்யோ! கண்ணாடி இல்லையே!" அப்படின்னு ஒரு கஷ்டம் வர வேண்டாம். சரிங்களா? அதுவரைக்கும் தீப பயிற்சி நல்லா பண்ணி தீப பயிற்சியே ரொம்ப பவர்ஃபுல். முகவஷ்யத்துக்கு தீப பயிற்சி, ஜெகவஷ்யத்திற்கு கண்ணாடி பயிற்சி. ஜெகவஷ்யம்னா, முகவஷ்யம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். நம்மள ஒருத்தர் வந்து திட்டுறக்கு வந்தா கூட திட்ட மாட்டாங்க. என்ன காரணம்? அந்த அந்த சக்தி வந்து அந்த அளவுக்கு அதிகமா அழுத்தமா இருக்கும். ஆனா, இப்ப வந்து திட்டக்கூடாதுன்னு வந்தா கூட திட்டுறோம். அந்த அளவுக்கு நமக்கு முகவசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா நார்மலா வந்துட்டு இருக்கோம். அவன பார்த்தாலே இந்த கவுண்டமணி செந்தில பார்த்தாலே கவுண்டமணி டென்ஷன் ஆகுற மாரி தான், இப்ப நம்ம லைஃப் வந்து போயிட்டு இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு நம்மகிட்ட பவர் இல்ல. அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல. எனர்ஜி ஷார்டேஜ் ஆயிருக்கு. இப்ப எனர்ஜி ஃப்ளோ பண்ணிட்டீங்கன்னா, உங்க பாடியில இருக்கிற ஹோல் செல்ஸ் ஆக்டிவேஷன் ஆயிரும். சரிதானுங்களா? ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் ஆயிருச்சுன்னா, உடம்புல இருக்கிற கர்ம வினைகள் எல்லாம் போயிரும். சரிங்களா? அப்ப இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிராக்டிஸ். சரி. அப்ப இந்த விதத்துல இந்த பயிற்சிய நாம அடுத்த திங்கள் காலையில 4:30 மணிக்கு நீங்க வந்துரணும் ஜூமுக்கு. சேம் இதே ஜூம், இதே ஐடி எல்லாருமே வந்துருங்க. அந்த அன்னைக்கு நம்ம யூடியூப் குடுக்கறனாலும் குடுத்துடலாம். மேக்ஸிமம் எல்லாருமே அட்டெண்ட் பண்ணிருங்க. மிஸ் பண்ண வேண்டாம். மென்சஸ் டைம், பீரியட்ஸ் டைம்ல எந்த பயிற்சியும் செய்யக்கூடாது. நிச்சயமா இந்த பயிற்சியும் செய்யவே கூடாது. அதேபோல ம் முக்கியமா பௌர்ணமி காலங்கள்ல நீங்க நல்லா அந்த பயிற்சிகள செய்யணும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பௌர்ணமி. பௌர்ணமி காலங்கள்ல இந்த பயிற்சிய நீங்க அபரிமிதமாக சக்தி ஈர்ப்பதற்காக நீங்க செய்து கொள்ளலாம். பௌர்ணமியில எந்த பயிற்சி பண்ணாலும் நல்லதுதான். தனார்சி சங்கல்பம் எது பண்ணாலும். ஆனா இதைய நீங்க முதன்மையான ஒரு விஷயமா நீங்க இது வந்து வைத்துக் கொள்ளணும். சரிங்களா? பௌர்ணமி காலத்துல கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி கட்டாயமா பண்ணணும்.
இது பண்ணும்போது நிறைய நோய் தீர்க்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அது வேணா எப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வகுப்புல கண்ணாடி பயிற்சி மூலமாக நோய் தீர்க்கும் கலை அப்படிங்கிறத, அம்மா இதை நோட் பண்ணிக்கோங்கம்மா, இந்த டாபிக் மட்டும் எனக்கு சொல்லிடுங்க, அடுத்த வகுப்புல நான் இதை கண்டினியூ பண்ணிக்கிறேன். அதுல சில ஹீலிங் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம உடலுக்குள்ளேயே நம்ம எப்படி நோய்களை சரி பண்ணிக்கலாம், மற்றவங்கள உடல் எப்படி நோய் சரி பண்ணலாங்கிறதுல நிறைய ஸ்டெப் இருக்கு. உங்களுக்கு அடிப்படையா 1-2 விஷயம் மட்டும் சொல்றேன். அது நீங்க அதை ஒன்றை ஃபாலோ பண்ணாலே போதும், அதுல பல நோய்களை குணப்படுத்தலாம். அந்த நுட்பம் மட்டும் நீங்க பிடிச்சிட்டு அந்த பயிற்சியை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணணும். நான் முதல்ல சொன்ன மகரிஷி இந்த பயிற்சி இவ்வளவு பவர்ஃபுல்லான பயிற்சி ஏன் நமக்கு கொடுக்குறாங்கன்னா, நம்ம இன்னொரு ஆன்மாவை உய்விக்க போறோம். அது சாதாரண விஷயம் அல்ல. அப்ப இன்னொரு ஆன்மாவை உய்விக்கும் போது நமக்கு எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கணும். அதான் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு எஃபெக்டை கொடுக்கும். சரிங்களா? அப்போ நம்மளோட எஃபெக்டை பவர்ஃபுல்லா வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரி, அப்போ நாம அடுத்த வகுப்புல நம்ம எப்படி நோய் தீர்க்கக்கூடிய கலை அப்படிங்கிறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த பயிற்சி தீட்சை கொடுக்குறவங்களா இருந்தா நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. யாராவதுக்கு உயிர் உணர்வு தீட்சை கொடுக்கணும் அப்படின்னா நீங்க தயவு செய்து இந்த பயிற்சி பண்ணாம போகாதீங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா தீட்சை கொடுக்க போனேன், எவ்வளவு ஒரு உயர்ந்த செயல், ஆனா எனக்கு உடம்பெல்லாம் டயர்ட் ஆயிடுச்சு, கையெல்லாம் வலிக்குது. அப்ப நான் சொல்றது, தீட்சை கொடுக்க போனீங்களே, இறைவனை வேண்டிட்டு வணங்கிட்டு அது அந்த வேலையை செஞ்சீங்களா? சரிங்களா? அப்ப அது செய்யாதப்ப விளைவு எப்படி வரும்? அந்த மாதிரிதான் வரும். அப்போ முடிஞ்ச வரைக்கும் பிற உயிரை உய்விக்கணும் அப்படின்னு போறப்ப நீங்க நிச்சயமா தீட்சை பண்ணிட்டு போங்க. தீட்சைக்கு கொடுக்கறதுக்கு இந்த கண்ணாடி பயிற்சி பண்ணி அது பண்ணாம நிச்சயமா போக வேண்டாம். சரிங்களா? அதே போல யாராவது வாழ்த்தணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நீங்க இந்த பயிற்சி பண்ணிட்டு வாழ்த்துனீங்கன்னா அந்த வாழ்த்துக்கு பல மடங்கு சக்தி அதிகம். ஏன்னா நேரடியா வான்காந்தத்துல கலக்கும். நம்ம சொல்ற ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு சொல்லும். குறிப்பாக நம்முடைய சஞ்சித பிராரப்த கர்ம வினைகளிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இந்த கண்ணாடி பயிற்சி. சரிங்களா? அப்போ தீட்சை கொடுக்கலாம், நோய் தீர்க்கலாம், நம்ம நோய்களை போக்கிக் கொள்ளலாம், பிறருடைய நோய்களை உங்களால் தீர்க்க முடியும். இவ்வளவு ஒரு உயர்ந்த பயிற்சியை மகரிஷி நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாரும் முழுசா முறையா அதை கற்றுக்கொண்டு தொடர்ந்து செய்து அதனோட பலனை அனுபவிக்கணும். இதுதான் குருமகானுக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரு நன்றி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செயல்ல நன்றி சொல்லணும்னு சொல்றோம் இல்லையா? இப்ப குருமகானுக்கு நாம செய்யக்கூடிய நன்றி கடன் அப்படிங்கிறது, இந்த பயிற்சியை நம்ம முறையா செஞ்சு அவருக்கு காணிக்கையா நீங்க கொடுக்கணும். சரிங்களா? அது நிச்சயமா செய்வோம். நம்ம எல்லாருமே சேர்ந்து அனைவரையும் வாழ்த்தி நான் நிறைவு செய்கிறேன். அனைவரும் நீங்களும் உங்கள் அன்பு குழுமமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட் பேரறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, இப்போ சில முக்கிய அறிவிப்புகள். நாளை நம்மளுடைய ஓப்பனிங் ஃபங்க்ஷன். நிறைய பேர் போய் வந்திருக்காங்க, அன்பர்கள் வந்துட்டே இருக்காங்க. இன்னும் வாய்ப்புள்ள அன்பர்கள் எல்லாருமே கலந்துக்கோங்க. யாராவது வர முடியாதவங்க நீங்கள் நிச்சயமாக வீட்டில் இருந்தே ஜூமில் லைவில் பார்க்கலாம். அண்டு யூடியூப் லைவ்லேயும் வரும். குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நிகழ்ச்சிக்கு எல்லாருமே வாழ்த்துங்க. அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கணும். நாளை மறுநாள் சிரிப்பானந்த ஐயா வர்றாங்க. ஃபுல் டே நிகழ்ச்சி அங்கே அதே இடத்துல நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் கலந்துக்கோங்க. அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க. அதில் இந்த வாய்ப்பையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்பு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த வகுப்புல நம்ம நோய் தீர்க்கும் கலையை பற்றி நம்ம ஆழமாக சிந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி.
வாழ்க வளமுடன். இன்று சிந்தனை உரையாக ஜீவகாந்த பெருக்க பயிற்சியில மிக அற்புதமான பயிற்சி கண்ணாடி பயிற்சி. அந்த கண்ணாடி பயிற்சி செய்வதன் மூலம் நம்ம பிரபஞ்ச ஆற்றலை அபரிமிதமா பெற முடியும். இப்போ அந்த மாதிரி அபரிமிதமா பெற்றதுனால நம்ம வாழ்க்கையில வர சிக்கல், பொருளாதார தடை எல்லாமே நமக்கு நீங்கும். இப்ப கண்ணாடி பயிற்சி எப்படி செய்யணும்னு ஐயா நமக்கு விளக்கமா சொல்லியிருக்காங்க. நம்ம முழு உருவத்தையும் கண்ணாடியில பார்க்கணும். முதல்ல வலது கண்ண பார்க்கணும். அப்புறம் முகம் இப்படி பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. லைட்டிங் ரொம்ப முக்கியம். அந்த ரூம் ரொம்ப சுத்தமா இருக்கணும். பேக் சைடுல திங்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. அது உங்க தவத்தை பாதிக்கும். அத மாரி டைமிங் காலையில 3 மணில இருந்து 7 மணிக்குள்ள செய்யறது நல்லது. முடியாதவங்க 7 to 9க்குள்ளயாவது செஞ்சிடணும். 9 மணிக்கு மேல கண்டிப்பாக இந்த கண்ணாடி பயிற்சிய செய்யக்கூடாது. இது ஒரு ஜெக வசியத்துக்காக செய்யற ஒரு பயிற்சி. அதனால நமக்கு இந்த பிரபஞ்சமே நம்மள ஒரு அன்பும் கருணையுமா பார்க்கும். அதனால இதை செய்ய செய்ய உங்களுக்கு அதோட அற்புதங்கள் நல்ல விளங்கும். இது ஒரு நோய் தீர்க்கும் கலை. இது செய்ய செய்ய நமக்கு நம்ம நோயை நம்மளால தீர்த்துக்க முடியும். அது மட்டும் இல்ல, இந்த டிஸ்டன்ஸ் ஹீலிங் அந்த மாதிரிலாம் சொல்றாங்கல்ல, அது கூட நம்மளால செய்ய முடியும். இப்போ நீங்க இறையாசிரியர்கள் தீட்சை கொடுக்கறதுக்கு முன்னாடியும் வாழ்த்துறதுக்கு முன்னாடியும் கண்ணாடி பயிற்சியை கண்டிப்பா நீ காலையில செஞ்சுட்டு மன்றத்துல போய் வாழ்த்துறதோ தீட்சை கொடுக்கறதோ செஞ்சா நம்மளோட ஜீவகாந்தம் சிறப்பா இருக்கும். வான்காந்தத்தை ஜீவகாந்தமா மாத்திக்க முடியும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றி ஐயா. அடுத்த வகுப்புல நோய் தீர்க்கும் கலை எல்லாரும் மிஸ் பண்ணிடாம கண்டிப்பா கலந்துக்கலாம். இறை மதன் ஐயா அவர்களை நம்ம எல்லாரும் துரிய நிலையில இருந்து வாழ்த்திடலாம். இறையாசிரியர் இறை மதன் குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் ஆன்மீக தொண்டு மென்மேலும் சிறந்தோங்க இறை அருளும் குரு அருளும் துணை நிற்கட்டும். ஐயாவும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்கின்றோம். ஐயா இந்த பிஸியான ஷெட்யூல்லையும் நமக்கு கிளாஸ் எடுத்திருக்காங்க. ஐயா வாழ்க வளமுடன்.